வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம், மித்து இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குல்ல. இதில் உள்ள குற்றவாளியை பிடிக்கிறதில்ல, வேங்க வயல் யாருமே. ஏன்னா எல்லாம் திமுக சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரியல. இப்படி தான் ஞானசேகரன் தான் ஆயிட்டுருக்கு. அனுதாபின்ட்டாரு. கட்சியில் பதவியில் இருந்திருக்கலாம். இது சட்டசபையில் அனுதாபின்ட்டார். பல சாறுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் அது சம்மந்தமாக போயிட்டுருக்கு. இதை வந்து விலகி போகிறாங்க அந்த போலீஸ் தரப்பில் இருக்கவங்க அப்படின்னு. இதில் ரவுடியெல்லாம் வெளியில் தெரியும்போது தான் அந்த பெண்கள் பெட்டியில் தனியாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடியில் ஏறி அவசரமாக ஏறிட்டேன்னு சொல்லி விரும்பத்தகாத செயலாம் பண்ணி அந்த அம்மாவை பாலியல் பண்ணுவ தள்ளி விட்டு ஃப்ராக்சர் ஆகி இதுக்கெல்லாம் இப்போது வந்து முதல்வர் நிதியிலேருந்து 3 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ குற்றவாளியெல்லாம் வெளியில் சர்வசாமல் நடமாடுறான், குற்றம் பண்ணுறான். அது கவர்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சி அதுதான். இதில் இப்போ இந்த 14ஆம் தேதி 18ஆம் தேதியோ இந்த மாதம் மறுபடியும் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் எங்கேயோ இப்போ தென்பட்டுது. அது போய் மறுபடியும் நாங்கள் அந்த மாதிரி ஆடு கோழி எல்லாம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு எகைன் பண்ணுறோம். இது யார் தூண்டுதல்? அதாவது என்ன சொல்கிறது, வெளி அதாவது வெளிநாட்டிலேருந்தெல்லாம் இது வருதா, இல்லை வேறு வகையில் வருதா, இல்லை இங்கே இருக்கிற நபர்களே திமுக தைரியத்தில் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ தான் அது சம்மந்தம் ஆயிருக்கு. ஸோ நீ என்ன வேணால் இன்னும் 1 வருஷம் பண்ணிகிட்டே இரு, ஆன்டி இந்து நல்லது தான். அதுதான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, குறிப்பாக அந்த 100 தொகுதி பாஜகவுக்கு அங்கங்கே என்ன பிரச்சனையோ அதை கையில் எடுத்து, ஏன்னா செகண்ட் பொசிஷன் வந்துட்டாங்க. கன்வெர்டட் டு பார்லிமெண்ட், கன்வெர்டட் டு சட்டசபை சொல்லியிருந்தோம் 2020. அதுக்கு பல திட்டங்கள் வகுக்க போகிறாங்க. அது அண்ணாமலை தான் முன்னெடுத்து பண்ண போகிறாரு. அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதில் தான் இப்போ வரும்போது என்னென்னா, இப்போ பாருங்கள், இவங்க வந்து இப்போ நிர்வாக திறமையற்ற முதல்வர்னு பழனிசாமி கண்டனம் பண்ணுறாரு. ஆட்சியாளரின் அவல நட்சத்திரம் தான் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஆளும் திமுகவினருக்கு கட்சி கொடியும் பெயரால் இதெல்லாம் தெரியும் நமக்கு. பெண் கொலை முதல் வயது முறிந்த கிளவிகள் வரை உயர் பதவியில் உள்ள பெண்கள், காவலாளி உள்ளிட்ட யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன அந்த லேடி கான்ஸ்டபிள்கிட்டே சீர்மிஷம் பண்ண கனிமொழி இருக்கும் போதெல்லாம் தெரியும் உங்களுக்கு கதை. ஆனால் அது குறித்து இங்கே பேச மாட்டாடி வேறு எங்கேயாவது இருந்தாக்க அதுக்கு மட்டும் வாய்களையே திறந்து பேசுவாப்படி இந்த கனிமொழி நபர். ஓகே, அப்புறம் இதில் வந்து இப்போது கடன் ஆகி போச்சு. ஏன்னா திமுக ஆட்சி வரும்போது 4,33,000 கடன், இனி 9,10 லட்சம் கடன் ஆயிரும் வர மார்ச்சுக்குள்ளே இந்த பட்ஜெட் போட்டாச்சுன்னா. இதில் வந்து அன்றைக்கே 30,000 கோடி சம்பாதிச்சேன்னு சொன்னார். இதில் வந்து இவர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வந்து உதயநிதியும் மருமகன் தான் இதில் வந்து பார்த்துக்கிறாங்க எல்லாமே அப்படின்போது, அன்றைக்கி 30,000 கோடி சொன்னார். 2 பேர் அவன் கருணாநிதி காட்டில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவரை வெளியில் ஏற்றாமல் ஏதோ ஒரு பதவி கொடுத்து வச்சுருங்க. இருக்கிற அவர் க்ளீன் ஆள், அமெரிக்காவில் இருந்தவர். யார் என்ன சொல்கிறோம், தியாகராஜன். ஆமாம். இப்போது இவர் சொல்லி இப்படி இருக்க, இப்போ வந்து 30,000 கோடினா இப்போ 4 வருஷம் போதே. அதாவது சொல்கிறாங்க, இப்போது 4.5 லட்சத்துக்கு 4.5 லட்சம் கடன் வாங்கியாச்சு. அது 40% கொள்ளையடிச்சிருந்தா கூட 1.5 லட்சம் கோடி ஆகுதுன்றாங்க. இப்படி கடங்கார மாநிலமாக்கி அதில் வந்து ஒரு 40% பங்கை வந்து குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதனால தான் குடும்ப ஆட்சி ஒழிக்கணுன்றார் மோடி. இப்போ கெஜ்ரிவால் வந்து சாராய பிரச்சனைலாம் பண்ணி உத்தமர் மாதிரி வந்து இது பண்ணி அட்டகாசம் பண்ணனால இப்போ காணாமல் போயிட்டார். இதில் 2 பேர் எல்லாம் முடிச்சாச்சு. ரீஜன் பார்ட்டி காங்கிரஸ் முடிச்சு, ரீஜனல் பார்ட்டி 2 பேர் முடிக்கணும். ஒன்று மம்தா, ஒன்று ஸ்டாலின். மம்தா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பொசிஷன்லேருந்து வந்துடுவாங்க. இங்கே தான் எதாவது பண்ணணும். அப்போ கூட்டணி ஆச்சுங்கிற அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் தமிழகத்தில் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னு இப்போ வந்து அந்த இந்த பிரச்சனைக்குரிய அந்த ஊழல் மந்திரியெல்லாம் வரிசை கட்டி உள்ளே போகிறது மட்டும் அதில் உதயநிதியும் குறி வைக்கப்படும் சான்ஸ் இருக்குது. அது வந்து லாஸ்ட்டாக இருக்கலாம் அது. அப்போது இதெல்லாம் டெல்லி பிளான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அந்த தொகுதிக்கு என்ன செய்யும், அதாவது ஒரு 234 கான்ஸ்டபிள் நமக்கு எந்த தொகுதி இதாக இருக்கும், 100 தொகுதி 80 கூட 100 சேர்த்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போது கூட்டணி கொடுத்து இன்னும் கூட்டணி சேர்த்து கொண்டு போகிறதுக்கு வழிவகை பிளான் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு தான் என்ன சொல்ல, நம்ம வந்து இதாக இருக்கணும், ஒருத்தரோடு சேர்ந்து அதோட மிங்கிள் ஆயிரும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இப்போது இவர் வந்து நீங்கள் கூட்டணி இல்லாமல் போயிட்டீங்க, அதனால தான் ஏற்கனவே கூட்டணி சேர்ந்தே வர முடியலையே ஆம் ஆத்மி காங்கிரஸும். அதனால தான் இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் சொல்லி வந்து ஊழல் பண்ணதுனால தான்
காங்கிரஸ் எடுத்துக்கிட்டதெல்லாம் இப்போ காணாமல் பண்ணிட்டாங்க டெல்லியில். இதை கூட்டணி சேர்ந்தா எங்கே வரும்? ஸோ காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. ரீஜனல் பார்ட்டிலாம் ஒழிச்சிட்டு வராங்க. இந்த 2 பேர் தான் பாக்கி. திருமாவளவன் அப்படின்னா நாங்கள் ஒரே கொள்கைன்னாக்க, அப்போ ஒரே கொள்கைன்னா திமுகவுடைய ஐக்கியமாயிர முடியாது. அதுக்கு தனி கட்சி கேட்குறாங்களே. ஸோ அதுதான். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இங்கே வந்து பலவிதமான இது நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு 6 மாதம் ஆனால் தான் அதோட தெரியும். பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஊழல்காரங்களாம் உள்ளே போனால் தான். ஏன்னா ஜாஸ்தி பேசுகிறானுங்க, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு, அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து இது வராது, அந்த பரிதாபம் வராது மக்கள்கிட்ட. அது உதாரணம் தெரிஞ்சு போச்சு டெல்லி உட்பட. அதனால் மம்தாவும் நிறையா பிரச்சனை கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் மக்களுக்கு, பாஜகலாம். அதனால் எலெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கும் இருக்குது. அவன் மருமகனும் பிரச்சனை, கட்சி என்னாகும் தெரியாது. இங்கேயும் கனிமொழி என்ன ஏக்நாத் சிண்டே உருவாகிறாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி உள்ளே போகிற வேலை இருக்கும். 2 இடத்துலையும் இருக்குது. அங்கேயும் பார்த்தா சட்டர்ஜியும் ஒரு நடிகையோடு சேர்ந்தெல்லாம் கொள்ளையடித்து அந்த பணம் கட்டுக்கட்டாக இருந்தது. ஸோ 2 பேருக்கு அடுத்து தான் 2 பேர் தேர்தலும் 2 இடத்துக்கும் 26 வருது இல்லையா, அதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே தான் பேசிகிட்டே இருக்காங்க சென்ட்ரல் அங்கே வாய் பேசாமல் இருக்காங்க. இருந்தாலும் செகண்ட் போஸ்ட்லேருந்து எப்படி வரணும்னு பார்ப்பாங்க. இங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணி இந்த திமுகவோட பலத்தை குறைக்கணும், அதுக்கு தான் எடுக்க போகிறாங்க. அதில் உதயநிதியும் குறி பார்ப்போம்.